கிறிஸ்துவின் கிறிஸ்தவம், இது வாழ்வின் வழி. Christianity of Christ. This is the way of life. பரிசுத்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஞானோபதேசம் வாய்ஸ் டீச்சிங் வழியாக உங்களை சந்திக்கிறதுல மகிழ்ச்சி. பணம் பற்றி படித்து வருகிறோம். பணம், பொருட்கள், இந்த பூமியிலே வாழ்வதற்கு தேவையான வீடு வசதிகள், நம் கையில் இருக்க வேண்டிய நன்மைகள், பொருட்கள், வருங்காலத்துக்காக நம்பிக்கையூட்டும் சொத்து பத்து, எல்லாமே நமக்கு ஆசை தான். இவையெல்லாம் இருந்தால் நல்லது தான். இவைகள் எதுவுமே பாவம் கிடையாது. வாழ்க்கைக்கு அவசியமானது, தேவையானது, அல்லது நாம் விரும்பியது எல்லாம் இதன் கீழே தான் நாம் இவைகளை எல்லாம் தேடுகிறோம், இவைகளை சம்பாதிக்கிறோம், பெருக்குகிறோம், பாதுகாக்கிறோம், ஏன் பிறருக்கு கொடுத்து விட்டு போகிறோம், அல்லது நாம் நம்மை அறியாமலேயே அதை விட்டு விட்டு போகிறோம். இப்போ இந்த தேடல், இந்த பணம், பொருள், சொத்து, இந்த பூமியின் நன்மைகள், இதையெல்லாம் மனிதன் தேடுவதில் என்ன மாதிரியான நோக்கம் இருக்கலாம்? இதுக்காக தான் அப்படின்னு என்ன நோக்கம் இருக்கலாம்? அந்த நோக்கம் நிறைவேறுதா? அல்லது அந்த பணம், பொருள் மேலே வச்சிருக்கிற அந்த நம்பிக்கை நிறைவேறுதா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையாக இல்லை. உதாரணத்துக்கு பணம் மட்டும் இருக்குமானா ஒரு சுதந்திரமான ஒரு வாழ்க்கை, ஒரு ஃப்ரீடம் லைஃப் வாழலாம் அப்படின்னு சொல்லி. ஆனால் அந்த பணமானது பெருக பெருக அந்த பணத்துக்கு இவன் அடிமையாகிறான். He become a slave to money, but he thought the money will give freedom. தனக்கு ஒரு பெரிய சுதந்திரத்தை, ஒரு சுயாதீனத்தை கொடுக்கும், தன் விருப்பப்படியெல்லாம் இந்த உலகத்தில் வாழலாம் அப்படின்னு தான் மனுஷன் நினைக்கிறான். ஆனால் ஒரு காலகட்டத்தில் அந்த பணம் இவனை அடிமையாக்கி இவனை ஒரு சிறைக்குள்ளே வைச்சது போல மாற்றிடுது பணம். அதை விட்டு அவன் வெளியே வரமாட்டான். அடுத்தது, இந்த பணம் இருக்குமானால் அதை கொண்டு என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு மனுஷன் ஆராய்ந்து பார்க்குறான். பல கோடிகளை செலவு செய்து இந்த பூமியிலே நாம் உயிரோடு இருக்க முடியுமா? ஒரு பர்மனன்சி, இந்த பூமியிலே வாழ்வதற்கான ஒரு நிலை நமக்கு நல்லா கிடைக்குமா? அதனால தான் பல கோடிகள் செலவு செய்து பூமியை விட வேறொரு கிரகம் இருக்குமா அப்படின்னு பார்க்குறாங்க. பூமி தானே அழியுன்றீங்க, பூமியில் தானே நியாயத்தீர்ப்புன்றீங்க, வேறு ஒரு கிரகத்துக்கு போயிட்டோம்னா மனுஷன் அதெல்லாம் முயற்சி பண்ணுறான். இந்த உடல் முதுமை அடையாமல், இந்த உடலுக்கு வயது ஆனாலும் கூட சாகாமல் இருக்க முடியுமா? சில மதியினர்கள் சொல்கிறாங்க, நான் இன்னும் 250 வருஷம் வாழ்வேன், நான் சாகவே மாட்டேன், சாகா வரம் பெற்று வந்தவன். இல்லை, நமக்கு கேலியாக இருக்குது. எல்லாரும் அதை ஒரு பரிகாசமாக பார்க்கலாம். ஆனாலும் அந்த மனிதனையும் கால் தொட்டு வணங்கி அவன் பின்னால் போவதற்கு சில கோடி மக்கள் இந்த உலகத்தில் தயாராக தான் இருக்காங்க. அப்போ ஒரு நிரந்தர தன்மையை பணத்தினால் பெறலாம் என்று நினைக்கிறான். வசனம் சொல்லுது, எபிரேயர் 9:27, நம்ம எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும், ஒரு முறை பிறப்பதும் பின்பு மரிப்பதும் பிறகு நியாயத்தீர்ப்பில் நிற்பதும் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டது. இந்த பூமியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும், வேறு கிரகம் போனாலும் சரி, மனுஷன் சாக வேண்டியது தான். மரணம் என்பது நியமிக்கப்பட்ட ஒன்று. பிறப்பு போல அதே நிஜம்தான் மரணம் என்பதும் கூட. பணம் இருந்தால் நம்ம வைத்தியம் பார்த்துக்கலாம். எவ்வளோ பெரிய வியாதினாலும் உள்ளூரில் இல்லைன்னா கூட பல நாடுகளுக்கு பறந்து போய் கூட நம்ம வைத்தியம் பார்க்கலாம். நிறைய நல்ல உயர்ந்த மருந்துகளை சாப்பிட்டோம்னா வியாதியை சுகமாக்கிக்கலாம். அதனால் நம்ம ரொம்ப காலம் வாழலாமா இல்லையா? பணம்லாம் இல்லாததுனால தான் ஏழை மக்கள் எல்லாம் சீக்கிரமாக சாகிறாங்க அப்படின்னு மனுஷன் நினச்சிக்கிட்டு என்ன பண்ணுறான், இந்த பணத்தை நிறைய சேகரித்து அதை செலவு செய்து அதனால் தன் உயிரை காப்பாற்றலாம், உயிரை தக்க வைக்கலாம். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மாவுக்கு என்னாச்சு? அவங்கக்கிட்ட இல்லாத பணமா? எவ்வளவு லட்சங்களையும் கோடிகளையும் அவர்களால் செலவு செய்ய முடியுமே. மருத்துவமனையில் இருக்கும் காலத்தில் பல கோடிகளை செலவு செய்தார்கள். வழக்கு இன்னும் தீர்ந்த பாடில்லை. ஆனால் மனுஷன் பிறப்பதும் அதே பிறப்பு உண்மை போல மரிப்பதும் நியமிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது இந்த பணத்தை வச்சு இதெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது. சில தேவ நியமங்களை எல்லாம் நம்மளால் மாற்றவே முடியாது. இந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்கிறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? அங்கேயே தேவன் நம்மளை கரெக்ட் பண்ணுறார். 1 தீமோத்தேயு 6:17, இவ்வுலகத்திலே ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் இருமாப்பான சிந்தை உள்ளவர்களாய் இராமலும் நிலையற்ற ஐஸ்வர்யத்தின் மேல் நம்பிக்கை வையாமலும் நாம் அனுபவிக்கிறதற்கும் சகலவித நன்மைகளையும் நமக்கு சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன் மேல் நம்பிக்கை வைக்கவும். பணத்தின் மேலே, ஐஸ்வர்யத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல் வைக்கக்கூடாது என்றார்.
ஆனால் இன்றைக்கு பணத்தை தேடும் மனிதன் அதன் மேல் ஒரு நம்பிக்கை வைத்து தான் தேடுகிறான். நமக்கு, தேவனுடைய பிள்ளைகளாகிய நமக்கு இதில் ஒரு புதிய பார்வை, ஒரு புதிய புரிதல், ஒரு புதிய தெளிவு தேவைப்படுகிறது. இதான் இருக்கணும் நமக்கு. இந்த பணத்தின் மேலே நம்பிக்கை வைக்காமல், அதன் மேல் ஆசை கொள்ளாமல், ஐஸ்வர்யவான் அடைய வேண்டும் என்கிற அந்த தீவிர தேடல் நமக்கு வேண்டான்றார். எதெல்லாம் அவசியமோ அன்றன்றுள்ளதை தேவன் நமக்கு கொடுப்பாராம். நாளைக்கானதையும் அவர் கொடுப்பாரு. பிறருக்கு கொடுக்கத்தக்கதாக நம்மிடம் ஐஸ்வர்யம், பலவிதமான நன்மைகளை கொடுக்கலாம். இந்த நோக்கம் புரிஞ்சு நம்ம நடக்கணும். உலகத்தில் சொல்லுவாங்க, பணம்லாம் சும்மாலாம் வந்துடாது. அப்போது இந்த பணம் என்பது நமக்கு வேணும்னு சொன்னால் அது ஒரு விலையை வச்சிருக்கு. நல்லா கவனிக்கணும். இந்த பணம் எனக்கு வேணும், அது ஒரு விலை கொடுத்து தான் நீ என்னை பெற முடியும் அப்படின்னு சொல்லுது. என்ன, நான் ஏற்கனவே சொன்னேன்ல, என்னுடைய உழைப்பு, என்னுடைய சக்தி அல்ல, அந்த உழைப்பில் கொடுக்கணும். அதுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அதுக்கு ஒரு நேரம் கொடுக்கணும். இதை கொடுக்காம ஃப்ரீயாக பணத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இப்போது ஒருத்தர் தெருவில் நின்று பிச்சை எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் 8 மணி நேரம் 12 மணி நேரம் அந்த தெருவில் நிற்கிறாரு, சத்தம் போடுறாரு, கையை நீட்டுறாரு, அலையிறாரு, மனிதரை தேடுறாரு. அதில் உழைப்பு இருக்கா இல்லையா? ஒரு கம்பெனியில் போய் அவர் உழைக்கலை. ஆனால் வெறுமனே உட்கார்ந்து ஒருவரால் பணத்தை பெற்று சுகமாக வாழ முடியாது. பிரசங்கி 5:12, வேலை செய்கிறவன் கொஞ்சமாய் புசித்தாலும் அதிகமாய் புசித்தாலும் அவன் நித்திரை இன்பமாய் இருக்கும், செல்வனுடைய பெருக்கோ அவனை தூங்க ஒட்டாது. வேலை செய்தல், இன்னும் கடினமாக வேலை செய்தல், இன்னும் அதிகமாக வேலை செய்தல். அதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இரவு தூங்காமல் உழைக்கும் இந்திய மக்கள் பல நாடுகளில் இன்றைக்கி பல கோடி பேர் அப்படி தான் இருக்காங்க. இந்த யங் ஜெனரேஷன் இரவில் தூங்கணும், ஆனால் தூங்கலை, உழைக்குது, பணம் சம்பாதிக்கிறார்கள். அதனால் அவர்கள் மனம், உடல், வாழ்க்கை சூழல் எல்லாமே கெட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, இந்த சம்பாதிச்சாங்க பாருங்கள் நிறைய பணம், அதை செலவு செய்து இந்த கெட்டுப்போன தாங்களே கெடுத்து கொண்ட வாழ்க்கையை சீர் செய்வதற்கு செலவு பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அப்போது அவங்க அதிகமாக சம்பாதிக்கிறாங்க, ஆனால் தாங்கள் வாழ வேண்டிய வாழ்க்கையை பழுது பார்ப்பதற்காகவே செலவு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆரம்பத்தில் ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஓ, இவ்வளவு பணம், அப்படியானால் இதெல்லாம் செய்யலாமே, இதெல்லாம் வீடு வாசல் எல்லாத்தையுமே ரொம்ப சீக்கிரமாக வாங்கலாமே, நம்முடைய பெற்றாரை விட இதையெல்லாம் சீக்கிரம் பெற்றுக்கொள்ளலாமே. உண்மைதான், சீக்கிரம் பெற்றுக்கொள்ளலாம் எதையுமே. எதை? துன்பத்தை, வேதனையை, விவாகரத்தை, பலவிதமான நோய்களை, ஏன் சீக்கிரமாக மரணம் கூட. காரணம் என்ன? ஒரு தேவன் வாழ வைத்திருக்கிற இந்த உலகத்தின் இயற்கையான சூழலை தாண்டி, இயல்பான சூழலை தாண்டி நாம் அதிகமாக ஐஸ்வர்யம் பெற, பணம் பெற ஓடிக்கொண்டிருக்கிறோம். சிலருக்கு வேறு வழியே இல்லை, நிர்பந்தம் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஆனால் அதுக்குரிய விளைவு உண்டு, அதுக்கான விலையை கொடுக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது இந்த வசனத்தின்படி செல்வத்தை பெருக்கி கொண்டு போகிறவனுக்கு தூக்கம் வராதாம். தூக்கத்தை தொலைத்தும் சம்பாதிக்கிற ஒரு கூட்டம் இருக்கிறது. செல்வம் பெருகின பிறகு தூக்கம் வராமல் இருக்கும் ஒரு கூட்டம் இருக்கிறது. வெளிப்படுத்தல் 3:17, நீ நிர்பாகியம் உள்ளவனும் பரிதவிக்கப்படத்தக்கவனும் தரித்திரனும் குருடனும் நிர்வாணியமாயிருக்கிறதை அறியாமல் நான் ஐஸ்வர்யவான் என்றும் திரவிய சம்மணன் என்றும் எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்றும் சொல்லுகிறபடியால். இது என்ன மாதிரி ஒரு நிலைமை பாருங்களேன். இவங்க கண்டிஷன் ரொம்ப பரிதாபத்துக்குரியதாக இருக்கிறது. இவர்கள் எதையுமே சரியாக பார்க்குறதே இல்லை, உண்மையை உண்மையாக பார்க்கறது இல்லை, பொய்யை உண்மையாக பார்க்குறாங்க, மாய்மாலத்தை சரி நிஜமென்று பார்க்குறாங்க. இந்த நிலைமை ஏன் இவங்களுக்கு வந்தது? இவர்கள் ஆவிக்குரியதை விட்டுவிட்டு மாம்சத்துக்குரியதன் பின்னாலே தீவிரமாக ஓட ஆரம்பித்தாங்க. அதான் இவங்க பிரச்சனை. கண் பார்வை தெரியல, அவர்கள் மனதில் பகுத்து பார்க்க தெரியல, அவர்களுடைய உண்மை நிலைமை அவங்களுக்கு புரியவும் இல்லை. தேவன் சொல்கிறாரு, நான் கண்ணுக்கு மருந்து கொடுக்குறேன், மருந்தை போடு, முதல்ல உன் கண்ணு தெளிவாகணும், பார், முதல்ல நீ என்ன பண்ணி வச்சிருக்க பார், உன் நிலைமை என்ன பார் அப்படின்னு. இன்றைக்கு நாம் நின்று நம்முடைய வாழ்க்கையை பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கோம், எதை நோக்கி போயிட்டுருக்கோம், இது எங்கே போய் முடிய போகிறது? பணம் இருந்தால் எல்லாம் பண்ணிடலாம், எந்த பிரச்சனையும் சால்வ் பண்ணிடலாம் அப்படின்னு மனுஷன் நினச்சி இன்றைக்கி ஓடிட்டே இருக்கான். பணம் இருந்தால் எனக்கு இந்த பிரச்சனை இல்லைல்ல. இப்போ பணம் தானே பிரச்சனை. நிறைய உறவுகளுக்கு நடுவில் பணம் இருந்தும் பிரச்சனையாக இருக்கிறது, இல்லாமலும் பிரச்சனையாக இருக்கிறது.
அப்போ இந்த பணத்தை பற்றிய ஒரு ஜாக்கிரதை, தேவன் சொல்கிற அந்த ஆலோசனை சத்தியம் நம்ம இருதயத்துக்கு ரொம்ப தெளிவாக தெரியணும், புரியணும். அதை மனசில் வச்சுக்கிட்டு தான் நம்ம வாழணும். லூக்கா 12ஆம் அதிகாரம் 20வது வசனம், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக்கொள்ளப்படும், அப்பொழுது நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும் என்றார். நன்றாக விளைஞ்சது, உழைப்பு இருந்திருக்கலாம், நல்ல விளைச்சல், பெருக்கமான அறுவடை. ஆனால் அது வந்த பிறகு அந்த ஐஸ்வர்யத்தின் பெருக்கம் இவனை என்ன செய்தது? தேவனை தள்ளி வச்சது. தேவனை தள்ளிடுச்சு. தேவன் சொல்லுகிற, விரும்புகிற, எதிர்பார்க்கிற நன்மை செய்யும் மனமே இல்லாமல் போயிடுச்சு. செல்வ பெருக்கு அவனை இருமாப்புள்ளவனாக மாற்றியிருக்கிறது. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானாயிராமல் தனக்காகவே பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறவன் இப்படியே இருக்கிறான். அப்ப அந்த மனிதன் விளைச்சல், அதன் பெருக்கம், களஞ்சியத்தை இழுத்து பெருசாக கட்டணும், இதெல்லாம் பிரச்சனை கிடையாது அவருக்கு. ஆனால் தனக்காகவே இவைகளை சேகரித்து தானே அனுபவிக்கும்படியான ஒரு இடத்துக்கு போயிட்டான் பார்த்தீங்களா, அங்கே தான் தேவன் அவனை கண்டிக்கிறார். அப்போ நமக்காக மட்டுமே சம்பாதிக்க ஓடி சேர்த்து வைத்து அனுபவித்து நாம் வாழ்ந்து கொண்டிருப்போமானால் இந்த மதிகேடன் தான் நம்ம. தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இல்லை. எப்படி ஒரு ஆள் தேவனிடத்தில் ஐஸ்வர்யவானா இருக்க முடியும்? ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, பூமியில் உங்களுக்கு இருக்கிறவைகளை தான தர்மம் செய்யுங்க, கொடுங்க, பிறருக்கு உதவுங்க. இப்படி செய்வதன் மூலமாக நீங்கள் பரலோகத்தில் பொக்கிஷம் சேமித்து வைக்கலாம். பாருங்க, 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 18-19, நன்மை செய்யவும் நற்கிரியைகளில் ஐஸ்வர்யவான்களாகவும் தாராளமாய் கொடுக்கிறவர்களும் உதார குணமுள்ளவர்களுமாய் இருக்கவும் நித்திய ஜீவனை பற்றி கொள்ளும்படி வருங்காலத்திற்காக தங்களுக்கு நல்ல ஆதாரத்தை பொக்கிஷமாக வைக்கவும் அவர்களுக்கு கட்டளையிடு. வருங்காலத்துக்கு பொக்கிஷம் சேமிக்க எங்கிருந்து எப்படி ஆரம்பிக்கிறாரு? தர்மம் பண்ணுங்க, நல்லது பண்ணுங்க, கொடுங்க, இல்லை தாராளமாக கொடுங்க. உங்களிடத்தில் நன்மை இருக்குமானால் அதை பிறருக்கு கொடுங்க. ஆண்டவர் நியாயத்தீர்ப்பில் என்ன கேட்பாராம்? பசியாக இருந்தேன், சோறு கொடுத்தீங்களா? நிர்வாணியாக இருந்தேன், ஆடை கொடுத்தீங்களா? தனிமையில் இருந்தேன், என்னை விசாரிச்சிங்களா? வியாதியில் இருந்தேன், எனக்கு உதவி செய்தீங்களா? இதையெல்லாம் செய்தவர்களை வாங்க வாங்க, நீங்கள் வாங்க, பரலோகத்துக்கு வாங்க, என் பிதாவினுடைய வீட்டிலே வந்து வாசம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாராமே. இது குழந்தைக்கு சொல்லி கொடுத்தது போல ரொம்ப தெளிவாக தானே இருக்குது. நாம் எதன் பின்னால் ஓடுகிறோம்? சேகரித்து நாம் எதையெல்லாம் அனுபவிக்க திட்டமிடுகிறோம்? சுகபோகமாக வாழ்வதற்கான திட்டம் இருக்கிறதா? உடனே இருதயத்தை மாற்றுங்க. அது அழிவுக்கான திட்டம். எனக்கு சுதந்திரம் இருக்குது, எனக்கு விருப்பம் இருக்குது, நான் எப்போ தான் நிறைவேற்றுறது? இந்த உலகத்தில் வாழ்கிறதே இதுக்காகத்தானே. கடவுள் இதெல்லாம் வச்சிருக்கிறார் இல்லையா? துன்மார்க்கன் கூட நல்லா தான் அனுபவிச்சுன்னு வாழறான். நான் தேவனுடைய பிள்ளையானால் இவைகளெல்லாம் அனுபவிக்கக்கூடாதா? அனுபவிப்பதற்கானதை கொடுக்கிறவர் தேவன் என்ற வசனம் சொல்லியிருக்கு பாருங்களேன். சகல விதமான நன்மைகளையும் நாம் அனுபவிப்பதற்காக கொடுக்கிறவர் தேவன். எவைகளை கொடுக்கிறாரோ அவைகளை அனுபவிக்கலாம். எவைகளை கொடுக்கிறாரோ தேவனுக்கு நன்றியோடு இருக்கலாம். எவைகள் நம்மிடத்தில் இருக்கிறதோ அதை கொண்டு மற்றவர்களுக்கு கொடுக்கலாம். நாம் மாத்திரம் நமக்காகவே வாழும் திட்டம் இருக்குமானால் அது மதீனமான திட்டம். அப்படி செய்கிறவன் மதீனன். ஆண்டவர் சொன்னாரே, உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தி கொண்டு தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? லாபம் தானே வேணும். எல்லாமே ப்ராஃபிட்டை நோக்கி தானே போகிறோம். நம்ம அந்த ப்ராஃபிட் எதுன்றதை ஆண்டவர் சொல்கிறாரு. உலகத்தை ஆதாயப்படுத்துவது அல்ல ப்ராஃபிட், ஆத்துமாவை ஆதாயப்படுத்துவது தான் ப்ராஃபிட். சிந்திப்போம். பிள்ளைகள் கவனிங்க, வாலி பிள்ளைகள் கவனிங்க. உங்கள் கனவு என்ன? ரொம்ப ட்ரீம்னு சொல்லிட்டு அப்படியே இந்த உலகத்தில் சுகபோகமாக வாழும் திட்டங்கள் வச்சுருக்கீங்களா? அது ரொம்ப மிக மோசமான வழியில் நம்மளை கொண்டு போயிடும். அது மயக்கி நம்மளை கொண்டு போகும். ரொம்ப நல்லா இருக்கும், ஆரம்பத்தில் நல்லா இருக்கும். ஆனால் அது நம்மை தின்று விழுங்கும், அழிக்கும் ஒரு வலை. ஜெபம் பண்ணலாம். இரக்கமுள்ள பிதாவே, பரிசுத்தரே, பணத்தை பற்றி நாங்கள் மகிழ்ச்சியாக கேட்க விரும்புகிறோம். ஆனால் எச்சரிக்கையாக பயத்தோடும் நடுக்கத்தோடும் கேட்க வேண்டிய காரியங்கள் இருக்கிறது என்பதை கவனித்து கொண்டிருக்கிறோம்ப்பா. இதோ எங்களிடத்திலே பணம் இருக்குமானால் அதை நீர் கொடுத்தது என்று முதல்ல நினைக்கவும், அதை நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்தி வாழ வேண்டும் என்பதை நாங்கள் நினைத்து வாழவும் எங்களை வழி நடத்தும். இப்படியே எங்கள் பிள்ளைகளையும் நடத்தும். கைகளையும் கால்களையும் கட்டி, கண்களை கட்டி,
தகப்பனே, இந்த உலகமானது அழிவை நோக்கி கொண்டு போகிறது. நீரோ உமது ஆளுகையின் கீழாக எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்கள் சந்ததியும் சபையாரையும் பிடித்து கொண்டு உமது வழியிலே உமது நீதியிலே இழுத்துக்கொண்டு போகும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியப்பா. இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென்.